மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் நாம் இணைந்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இங்கே வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை எப்படி நாம் பெயர்க்க முடியுன்றத சொல்கிறார். யாரோ ஒருத்தங்க நமக்காக செய்கிறதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருந்து உனக்கு என்னுடைய விசுவாசத்தையே உனக்கு கொடுத்து, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கன்னா தேவனிடத்தில் என்ன விசுவாசம் செயல்படுதோ அதே விசுவாசம் செயல்படக்கூடிய விதத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் நம்மளை விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக்கி ஒன்று பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற மலைகள், மலை போல் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், நெருக்கடிகள், இவைகள் எல்லாம் நீங்கள் பெயர்த்து போடுவதற்கான வேலையை செய்வதை குறித்து கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. அதை குறித்து நிறைய நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தேவன் என்ன எவ்விதமாக பார்க்குறாரு, ஏன் மலையை நாம் பெயர்க்கிறதுக்கு கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறாருன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்த்தர் எப்படி நம்மளை பார்த்து நம்மளை எப்படி அவர் மதிப்பு போடுகிறார் என்பது ரொம்ப விசேஷமான. இதை சரியாக புரிந்து கொள்ளனா நிறைய காரியங்களில் நம்மளை குறித்து தவறாக புரிந்து கொண்டு, இதை நம்மளால் செய்ய முடியாது, இந்த பிரச்சனையோடு தான் வாழணும், இந்த துன்பத்தோடு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நேரம் நம்முடைய மனதை ஃபிக்ஸ் பண்ணாதபடிக்கு எந்த பிரச்சனையில் இருந்தும் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வர முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுகிறீங்க? பிரச்சனைக்குள்ளே இருக்க வைக்கிறவர் இல்லை, பிரச்சனையை சந்திக்கிறேன், பிரச்சனையை எதிர்கொள்கிறேன், அதிலிருந்து வெளியே வருவதற்கான அந்த மலையை பெயர்ப்பதுக்கான வேலையை கர்த்தர் செய்கிறார். அதுக்கு ரொம்ப முக்கியமானது, தேவன் உங்களை எப்படி மதிப்பிடுகிறார். மலையை பேக்கிறவனா என்ன ஆண்டவர் பார்த்து, என்னை எப்படி ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, அது என்ன வித்தியாசமானதாக இருக்கலாம், அது மாறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்க்குற விதம் மாறவே மாறாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் உங்களை உண்டாக்கினதிலிருந்து இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் கர்த்தர் என்ன மாதிரி பார்த்து உண்டாக்கி யோசித்து உண்டாக்கினாரோ அவ்விதமே என்னை கடைசி நாள் வரைக்கும் என்னை அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறாரு. நடுவில் நம்ம தான் வேறு மாதிரி நம்மளை பார்த்துக்கிறோம், நம்மளை வேறு மாதிரி யோசிக்கிறதுனால நம்மளால் இதை இப்படி போன்ற மலைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற பிரச்சனை என்கிற மலைகளை மாற்ற முடியாது என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போய்விடுகிறோம். அதுக்கு தான் இந்த சத்தியங்களெல்லாம் கர்த்தர் கேட்க பண்ணி எப்பேற்பட்ட மலைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பலத்தினால, தேவன் நமக்கு கொடுக்குற அதிகாரத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை பெயர்க்க முடியும். பாருங்கள், ஒரு சம்பவத்தை வைத்து இன்றைக்கு நான் சில காரியத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா மனுஷன் தேவன் வேல்யூ பண்ணுற மாதிரி வேல்யூ பண்ணலன்னா, நான் சொல்கிறேன், என்ன நிலைக்கு போயிடுறான்னா, ஒரு மனுஷன் அதை கடவுளை தேடி வர்றது கூட அவனுக்கு எப்படி ஆகிடுதுன்னா ஒரு மதமாக மாறிடுது. அதனால் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஆண்டவர் ஒரு மனுஷன் தேடி வரும்போது ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறாரு, அவனை எப்படி பார்க்குறாரு, அவனை எப்படி வேல்யூ பண்ணுறார் என்கிறத ஒரு மனுஷன், கடவுள் வேல்யூ பண்ணுறத ஒரு மனுஷன் விளங்கி கொள்ளனா, அந்த மனுஷன் கடவுளை தேடி வந்தால் கூட அது எப்படியா இருக்கும்ன்றாருன்னா அது ஒரு மதமாக மாறிடும், ஒரு சாங்கியமாக ஆகிடும். அது அப்படி சாங்கியமாக இல்லாமல் ஒரு மதமாக இல்லாமல், மதம்னா திருப்பி அடிமைத்தனத்திலே இருக்கிறதுக்கு தான் அதுக்குரிய அறிகுறி. அது அடிமைத்தனத்தில் இருப்பதுக்காக அல்ல, எதுலேயோ நம்ம பிடிப்பட்டவர்களாக இருப்பதுக்காக ஆண்டவர் நம்முடைய வேல்யூவை நமக்கு புரிய வைக்கல. அதுலேருந்து வெளியே வர வேண்டும், அதிலிருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய காரியங்களை செய்வதற்கான வேல்யூவை கிரியேட் பண்ண. பாருங்கள், இந்த சம்பவம் அதுக்கு ஒரு அறிகுறியான ஒரு சம்பவமாக இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்துலேருந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் அங்கே ஒரு கேள்வியை எழுப்புறாரு. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே ஒரு சில காரியங்களை ஆண்டவர் ஒரு கேள்வியாக எழுப்புறார். அங்கே பாருங்கள், 45ஆம் வசனத்திலிருந்து மன்னிக்கணும், மத்தேயு 12ஆம் அதிகாரம் தான், 12ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்துலேருந்து பாருங்க. அங்கே ஒரு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறார்? அங்கே சூம்பின கை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாற்றும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? அதை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளோ விசேஷித்தவனாய் இருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். இப்போ பாருங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க? ஓய்வு நாளை ஆண்டவர் எதற்காக உண்டாக்கி இருக்கிறாரு? ஆனால் இங்கே இருக்கிற யூத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓய்வு நாளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படின்னா என்னென்னா, ஒரு சேரை கூட நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்க, ஒரு சேரு, நீங்கள் உட்காந்துருக்கிற சேரை கூட நவுத்தக்கூடாது. நவுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணிட்டீங்க? ஓய்வு நாளில் வேலை செஞ்சிட்டீங்க. அந்த ஓய்வு நாளில் நீங்கள் ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டீங்க. அது சாபம். யோசிச்சு பாருங்கள். ஓய்வு நாளில் சொல்கிறாங்க, அந்த கண்ணாடியில் கூட மூஞ்ச பார்க்கக்கூடாதான். ஏன்னா கண்ணாடியில் மூஞ்ச பார்க்கும்போது தலையில் எங்கன்னா வெள்ளை முடி இருந்து அதை பிடுங்கணும்னு ஒரு முடியை பிடுங்கினா கூட அதை கூட ஓய்வு நாளை மீறிட்டோன்றாங்க. யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் வீணான காரியமோ அதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்குறான். அதுதான் சொல்ல வரேன் இங்கே நான். அவசியமற்ற காரியங்களுக்கெல்லாம் மனுஷன் இன்னைக்கு வேல்யூ கொடுக்குறான். இயேசுநாத அதை உடைத்து காட்டுவதுக்கு அடையாளமாக அங்கே ஒரு சம்பவத்தை அங்கே செய்து காட்டி அதை அங்கே இருக்கக்கூடிய யூத மக்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் ஆண்டவர் கேட்குறாரு. இன்னும் நிறைய காரியங்களை சொல்கிறார், அதெல்லாம் பதிக்கலைங்க. சில இடத்துல ஆண்டவர் எப்படி கேட்குறாருன்னா, அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அதனுடைய பின்னணியில் கவனிச்சிங்கன்னா, இந்த ஓய்வு நாளை குறித்து விவரிக்கக்கூடிய பின்னணியில் கவனிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே அந்த நாட்களில் இருந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கையால் கட்டப்பட்ட வீடு தான். அது சில நேரத்தில் பொத்துன்னு கீழே விழுந்துடும். அந்த செவரெலாம் கீழே விழும். இன்றைக்கி மாதிரி சிமெண்ட்டில் கட்டுறதே விழுதே. ஆனால் அன்னைக்கு கையால் கட்டின வீடெல்லாம் திடீர்னு பொத்துன்னு விழுந்துச்சு வைங்க. சனிக்கிழமை மாத்திரம் வீட்டில் இருக்கிறவங்க மேலே யார் மேலேயும் அந்த செவரு விழுந்துருச்சுன்னு வைங்க, என்ன செய்வானுங்களாம் யூதர்கள்? ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது. என்ன பண்ணுவாங்களாம்? யூதர்கள் போய் பார்ப்பாங்களாம், அங்கே நடந்து போகிறோம் எவனா பார்த்துட்டு இந்த செவரு விழுந்துருச்சு, வீட்டுக்குள்ளே மாட்டியிருக்கானே, இவனை காப்பாற்றலாம் அப்படின்னு உள்ளே போகும்போது போவாங்களாம். போயிட்டு அவனை பார்த்து கேட்பான், நீ யூதனா? அவன் உழுந்த சவுத்து மேலேருந்து ஏதாவது ஒரு ஊமை குரலும் ஆமாம் ஆமாண்ணா என்ன பண்ணுவாங்களாம்? அவன் தலை இருக்கிற இடம் மாத்திரம் கல் எடுத்து விட்டுருவாங்களாம். அவன் உடம்பு மேலே இருக்கிற கல்லெல்லாம் எடுக்க மாட்டானா. மூச்சு இருக்கிற மாதிரி சனிக்கிழமை முடியட்டும், ஓய்வு நாள் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை தூக்கி காப்பாற்றுறேன். இதே அவன் யூதனா இல்லாமல் புறஜாதியாக இருந்தான்னு வைங்களேன், நீ யூதனா இல்லை அப்படின்னா செத்துப்போ, நீ எப்படியும் எங்கே தான் போகிற? அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, யூதருடைய நம்பிக்கை என்னன்னா, புறஜாதிகள் எல்லாம் எங்கே தான் போகிறாங்க? நரகத்துக்கு தான் போகிறான். இந்த நரகத்துக்கு போகிறவனை காப்பாற்றி எதுக்கு நம்ம அந்த ஓய்வு நாளை கெடுத்துக்கணும்? பாருங்க, எவ்வளோ ஒரு ஒரு மதம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது என்ன செய்யாதுன்னா, கடவுள் நம்ம மேலே வச்சிருக்கிற வேல்யூ பண்ணுற எண்ணமே நமக்கு வராது. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த நாட்களில் தேவ ஆலயத்துக்கு போகிறதுக்கு யூதர்கள் எப்படி பண்ணாங்க தெரியுமா? அதை கூட என்ன பண்ணுவானா, அந்த நாட்களில் தேவாலயத்துக்கு போனோன்னா அவங்க இருக்கிற இடத்துலேருந்து தேவாலயத்துக்கு போகிறதுக்கு 5 மைல் போகணுமா. அவன் சொல்கிறாங்க, 1 மைல் நடந்து போனால் கூட அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணிடுறாங்கன்னா மீறிடுறாங்க. அது வேலையாக கன்சிடர் பண்ணப்படுகிறது. அதனால் ஓய்வு நாளை மீறிடுற, அது தண்டனைக்குரியவனாக மாறிடுவேன். அதுக்கு மாற்று கருத்தாக இந்த யூதர்கள் ஒன்று பண்ணானுங்களாம். அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. என்ன பண்ணாங்களாம்? அவன் சொல்கிறான், ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு போகிறதுக்கு 1 மைல் தூரம் நடந்து போனால் அது என்ன கிடையாது, ஓய்வு நாளை மீறின மாதிரி கிடையாது. அதனால் 5 மைலில் இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும்னா, 1 மைல் நடந்து அங்கே உட்காந்து என்ன பண்ணணும், வீட்டிலேருந்து பிக்னிக் போனால் சாப்பாடெலாம் பேக் பண்ணிட்டு போவீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என்ன பண்ணணுமா, போகணுமா, கிளம்பி என்ன செய்யணுமா, 1 மைல் நடந்த உடனே நீ அந்த இடத்துல உட்காந்து 1 மைல் முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு மேலே நடந்தால் நீ ஓய்வு நாளை மீறிடுற. அதனால் நீ என்ன பண்ணு, அங்கேயே உட்காந்து கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அந்த சாப்பிட்ற இடம் உன் வீடாக மாறிடும்.
வீடா மாறின பிறகு அந்த இடத்துல இருந்து திருப்பி இன்னொரு மைல் நடக்கிறது ஒன்றும் கிடையாது. என்ன கிடையாது, ஓய்வுனால மீறுறது கிடையாது. இப்படி 5 மைல் இருக்கிற தேவாலயத்துக்கு வர்றதுக்கு 5 இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கான சாப்பாடை ரெடி பண்ணிட்டு அவனுங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மைல்லையும் உட்காந்து சாப்பிட்டா அவங்களுடைய எண்ணம் என்னன்னா ஓய்வுனால என்ன பண்றது இல்லை, மீறுறது இல்லை. இப்படிலாம் ஒரு சட்டம் இன்னைக்கு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நல்ல வேலை ஆண்டவர் இதை விலக்கி சொல்றதுக்கு உண்டான காரியத்தை வச்சிருக்கிறாரு. கேட்குறாரு, இப்படி ஆண்டவர் கேட்குறாரு, இப்படி ஓய்வு நாளை அனுசரிக்கிறியே. ஆண்டவர் அவனை பார்த்து அப்படியே கேட்குறாரு, உங்ககிட்ட ஒரு ஆடு இருந்து அந்த ஆடு குழியில் விழுந்தா போய் தூக்குவியா தூக்க மாட்டியான்னு கேட்குறாரு. என்ன சொல்லியிருப்பானுங்க, கண்டிப்பாக என் ஆடாச்சு. அந்த காலத்தில் ஆடு தான் சொத்து. ஆடை வச்சு வருமானம் பண்ணுவானுங்க. எல்லாம் வியாபாரமே அதில் தான் நடக்கும். அவனுடைய பணம் வரக்கூடிய பணம் புழக்கம் இருக்கக்கூடிய காரியம். எவங்கிட்ட எவ்வளோ ஆடு இருக்கோ அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன். கேட்குறாரு, உங்ககிட்ட ஒரு ஆடு இருந்தால் அந்த ஆடு போய் குழியில் விழுந்தா போய் தூக்குவியா தூக்க மாட்டியான்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறான், தலையை நல்லா ஆட்டியிருப்பான். ஆமாம் கண்டிப்பாக தூக்குவேன். ஆண்டவர் பார்த்தா நல்ல ஆட்டு, இதுலேயே பிடிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆட்டை தூக்க காப்பாற்ற உனக்கு தெரியும்னா ஒரு ஆடை காட்டிலும் மனுஷன் விளையாட பெற்றவனா இல்லையா இல்லைன்னு கேட்குறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, ஓய்வுனால ஆண்டவர் மனுஷனுக்காக உண்டாக்கினார். நல்லா நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஓய்வுனால கர்த்தர் மனுஷன் ரெஸ்ட் டேன்னு ஒன்று உண்டாக்குனார் பாருங்க, அதை மனுஷனுக்காக உண்டாக்குனாரு. இன்னைக்கு மனுஷன் அந்த ஓய்வுனால அந்த ரெஸ்ட் டேவை என்ன ஆக்கிட்டானா, அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேவை ஆக்கிட்டான், அழுத்தத்தை உண்டாக்குற நாள் ஆக்கிட்டான். மனுஷனுக்கு ஆண்டவர் ஓய்வு நாளை உண்டாக்குனார். ஏதோ நீங்கள் நினச்சிக்கூடாது, என்ன சில இடத்துல வேலை செஞ்சால் ஒரு நாள் லீவ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. சில இடத்துல லீவ் கொடுக்க மாட்டுறாங்க, சில இடத்துல என்ன பண்ணுறாங்க, லீவ் கொடுக்குறாங்க. லீவ் கொடுக்குறாங்கன்னு என்ன நினச்சிக்கூடாது, ஏதோ எல்லா லேபர் யூனியன்லாம் சேர்ந்து எல்லாம் தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்கு சார்பாக இருக்கிற அசோசியேஷன்லாம் சேர்ந்து உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது என்ன பண்ணணும், லீவு கொடுக்கணும்னு இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் லீவுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போதே ஓய்வு நாளை கர்த்தர் மனுஷனுக்கு ஒன்று உண்டாக்கி வச்சார். மனுஷனுக்காக ஓய்வு நாளை உண்டாக்குனாரு. இவனுங்க மனுஷனை அந்த ஓய்வு நாளில் படாத பாடுபடும்படி உண்டாக்கிட்டானுங்க. நல்லா கவனிங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள் பெருசா மனுஷன் பெருசான்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீ மனுஷனை வேல்யூ பண்ணலனா எல்லாத்தையும் மதமாக்குற, எல்லாத்துக்கும் நீ அடிமையா மாறுற, உன்னுடைய வேல்யூவை நீ புரிந்து கொள்ளல. ஒரு மனுஷன் தன்னுடைய வேல்யூவை புரிந்து கொள்ளாம இன்னும் தன்னை ஒரு மதத்தின் அடிப்படையிலேயே வைத்து ஏன்னா ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பானா, நான் சொல்றேன், அந்த மனுஷனால வாழ்க்கையில் எழும்புகிற எந்த மலையும் பெருக்கவே முடியாது. ஆண்டவர் கேட்கிறார், மனுஷன் எவ்வளவு விளையேற பெற்றவன். அப்போ மனுஷனை விளையேற பெற்றவன் என்பதை நம்ம விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க, தேவன் மனுஷனை எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கினார் என்பதை விளங்கிக் கொள்ளணும். எதற்காக தேவன் உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குமே. அந்த நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்க போய் கேட்டு அறிந்து கொள்றது? இந்த உலகத்தில் நீ எங்க போனாலும் அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. உங்களை உண்டாக்கின கர்த்தருடைய மனதில் உங்களை குறித்து அவர் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாருன்னு அவரிடத்தில் வந்து நீங்க கேட்டு அறியும் போது, இந்த தேவ வசனத்தை கேட்க தான் உங்க வேல்யூ என்ன, உங்களை கர்த்தர் எதற்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், எதற்காக உங்களை ஆண்டவர் பல சவால்களை சந்திக்க வச்சிருக்கிறது காரணம் என்ன, அதெல்லாம் நீங்க பெயர்த்து போடுவதற்கான வல்லமையும் ஆற்றலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் என்பதை விளங்குவதற்காக ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின நோக்கத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கலன்னா, நான் சொல்றேன், வாழ்க்கையில் எப்போ எந்த வகையான மலையும் நம்மால் பெயர்க்க, எந்த பிரச்சனையும் தாண்டி வர முடியாமல் போயிடுறோம். இப்போ கவனிச்சு பாருங்க, வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஜெயிக்கணும், சூழ்நிலைகளை தாண்டி வரணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, தேவனே நீர் என்ன உண்டாக்கி இருக்கிறீர், உண்டாக்கின கர்த்தாவே என்னை எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கி இருக்கிறீர் என்பதை கேட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வேல்யூவை ஆண்டவர் வச்சிருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட்டு கேட்டு உங்களுடைய வேல்யூவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பாருங்கள், அது ரொம்ப அவசியமான காரியம்.
அப்டேட் பண்ண நமக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் போனாலும் இல்லை இந்த சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தர் என்ன ரொம்ப விசேஷவனா ஆண்டவர் வேல்யூ பண்ண. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் ஆண்டவரால் அதிகமாக வேல்யூ பண்ணப்படுகிற, மதிப்பிடப்படுகிற ஒரு நபராக கர்த்தர் வச்சிருக்கிறாரு? இப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கி அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு டிசைனை மனுஷனுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க. வெறும் உங்களை ஒரு நோக்கத்துக்காக படிச்சு தான் என் நோக்கம் இதை செய்ப்பான்னு சொல்ல, அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய டிசைனை ஆண்டவர் உண்டாக்கி. என்ன டிசைனு? மனுஷனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் கொடுத்துருக்காப்பா. இதான் டிசைன். இந்த ஆவி தேவனோட தொடர்புள்ளதா இருக்கணும். இந்த ஆத்துமால அறிவாற்றல், சிந்தனைகள் எல்லாம் வேலை செய்கிறது. இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தணும். இந்த மனுஷனை ஆண்டவர் நோக்கத்துக்காக உண்டாக்கி அந்த நோக்கத்தை நிறைவேற்ற மனுஷனை எவ்விதமாக கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிறார்ன்றதை விளங்கி கொண்டா அந்த மனுஷன் நோக்கத்தையும் டிசைனையும் கரெக்டாக தன் வாழ்க்கையில் செயலாற்றுகிற மனுஷனாக மாறுவான். ஒருத்தர் ஒரு கட்டடத்தை கட்டுறாருன்னு வச்சிங்களேன். கட்டுற ஒரு மனுஷன் கிட்ட போய் கேட்குறீங்க, ஏன் சார் இந்த பில்டிங்கை கட்டுறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷன் சொல்கிறான்னு வச்சுங்க, சும்மா தாங்க கட்டுறேன் அப்படின்னா அது நல்லா இருக்குமா? கட்டுற பில்டிங் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இருக்கு. ஆனால் அதே கட்டுற ஒரு மனுஷன், ஒரு கட்டடத்தை கட்டுற மனுஷனை போய் பார்த்து என்ன நோக்கத்துக்காக கட்டுறீங்க சார், என்ன காரணம், என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த மனுஷன் அந்த கட்டடத்தை கட்டுறதோட நோக்கத்தை சொல்லி, இங்கே நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை ரூம் இருக்கும், இத்தனை ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கும், இப்படி வசதிகளை பண்ணுறேன், அந்த டிசைனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எவ்வளோ அற்புதமான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குன்றதை யோசித்து பாருங்கள். அதே போல தான் மனுஷனுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி, நோக்கத்துக்காக உண்டாக்கி, அந்த நோக்கத்துக்கு ஏதுவான டிசைனை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கி, அந்த டிசைனை கரெக்டான இடத்துல சரியான விதத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பாருங்க இந்த சத்திய வசனங்களெல்லாம் நம்மளை கேட்க வைக்கிறார். எதுக்கு? ஆண்டவர் சொல்ற, உன்னை நோக்கத்தோட உண்டாக்கி இருக்கிறேன், உன்னை நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன், இந்த நோக்கத்தையும் டிசைனையும் செயல்படுறதுக்கான ஃபங்க்ஷனை உனக்கு நான் சொல்லித்தரேன். எப்படி செயலாற்றணும், எப்படி இந்த மலையெல்லாம் பேர்க்கணும், மலையை பேர்ப்பதுக்கான ஃபங்க்ஷனை நீ எப்படி செய்ய முடியும், இதை விளங்கி கொள்ளனா மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையே என்ன பண்றானா துஷ்பிரயோகப்படுத்துறான். யூ ஆர் மிஸ்யூசிங் யுவர் ஹோல் லைஃப். உங்களுடைய நோக்கத்தையும் நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க, உங்களை கர்த்தர் உண்டாக்கின டிசைனையும் மிஸ்யூஸ் பண்றீங்க. உங்களுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஏடாகூடமானதா இருக்கும், செயல்முறைகள் ஏடாகூடமானதா இருக்கும். வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் துஷ்பிரயோகப்படுத்த, மிஸ்யூஸ் பண்ண ஆண்டவர் நம்மளை ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிற, அந்த குடும்பத்தில் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வேலையை கொடுத்துருக்கிற, அந்த வேலையை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சமுதாயத்தில் வச்சிருக்கிறாரு, அந்த சமுதாயத்தின் எல்லா அனுகூலத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் நம்முடைய வேல்யூவை புரிய வச்சு, உன்னை நான் ஒரு நோக்கத்தோட உண்டாக்கி இருக்கிறேன். மனுஷன் எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப விலையேற பெற்றவன். எவ்வளோ விலையேற பெற்ற பாருங்க. ஓய்வு நாள்லேயே ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளை காட்டிலும் மனுஷன் விலையேற பெற்றவன். மனுஷனுக்காக தான் நான் ஓய்வு நாளை உண்டாக்கினேன். ஆனால் இன்னைக்கு எல்லா அதை தலைகீழாக மாற்றும் போது மனுஷனை ஆண்டவர் வேல்யூ பண்ணுற விதமாக வேல்யூ பண்ணாமல் போகிறதுனால நிறைய குறைபாடுகள், நிறைய செயல்முறைகள் நம்முடைய வாழ்க்கையில் தவறாய் போய் விடுகிறது. ஒரு மனுஷன் வேலைக்கு போகாமல் இருக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன புரியல, அவனுடைய நோக்கம் புரியல, அவனை எந்த டிசைனுக்காக ஆண்டவர் உண்டாக்கினர்ன்ற புரியல, என்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் அவன் மூலமாக செயல்படுத்த விரும்புகிறான்றது விளங்கலை. ஒரு குடும்பத்தை ஒழுங்காக ஒரு மனுஷனால் நடத்த முடியலன்னா அவனுக்கு அவன் நோக்கம் புரியல. எதற்காக கர்த்தர் குடும்பத்தை கொடுக்குறாரு, எதற்காக பிள்ளைகளை கொடுக்குறாரு, எதற்காக ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஒரு டிசைன் பண்ணி கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒரு டிசைன் பண்ணி ஆண்டவர் நிறைய பேரை ஆண்டவர் குடும்பத்தில் கொண்டு வந்து இணைக்கிற, உறவுகளை கொண்டு வந்து கர்த்தர் உங்களுக்கு இணைத்து காட்டுற, எதற்காக? எல்லா விதத்திலும் நேர்த்தியாய் உங்கள் குடும்ப வாழ்க்கை நீங்கள் செயலாற்றுவதற்காக நிறைய உறவுகளை கர்த்தர் கொண்டு வந்து இணைக்கிறார் குடும்பத்தில். இதெல்லாம் புரியாம இருப்போனா நான் சொல்றேன், அந்த மனுஷன் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவனா இருப்பான். நல்லா கவனிங்க நான் சொல்றது. Man goes to a hopeless condition when he doesn't understand the purpose, design and function. தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தையும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு அவனை உண்டாக்கி இருக்கிற அந்த டிசைனை, இந்த ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தர் உண்டாக்குன டிசைனுங்க. ஆண்டவர் போட்டிருக்கிறார் நம்ம மேலே ஒரு டிசைனை. ஒவ்வொரு நாளும் அதை யோசித்து பார்க்கணும். ஏன் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற டிசைனை.
ஒவ்வொரு நாளும் கையை அசைக்கிறோம் பாருங்க, வாயை திறந்து பேசுகிறோம், அது ஃபங்க்ஷன். எதை செய்யறதுக்காக? கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கத்தை பேசுறதுக்காக, செயல்படுவதற்காக இந்த டிசைனை உபயோகப்படுத்தி அந்த வேலையெல்லாம் செய்கிறேன். இதை விளங்கி கொள்ளாத ஒரு மனுஷன் இருப்பான். நான் சொல்கிறேன், அந்த மனுஷன் நம்பிக்கையற்றவனா, கடவுள் நம்பிக்கையற்றவனா, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவனா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கான். வேதம் அப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனை, இந்த நோக்கத்தையும் கர்த்தர் உண்டாக்கின டிசைனையும் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற செயல்முறைகளை செயலாற்றக்கூடிய வேல்யூவை புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷனை தான் வேதம் ஹோப்லெஸ் மேன் சொல்லுது. நம்பிக்கையற்ற, நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனா வேதம் அவனை வர்ணிக்குது. பாருங்க, 82ஆம் சங்கீதத்தில் கவனிச்சு பாருங்க, அதை எப்படி சொல்றாரு பாருங்க சங்கீதக்காரன். 82ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்துல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் புரிந்து கொள்ளனா சும்மா வாழ்ந்து செத்து போறவனா இருப்பான். ஹலோ, நம்ம யாரும் எப்படி இருந்துடக்கூடாது. ஆமா, சும்மா வாழ்ந்து மறுகையா பண்ணக்கூடாது. விவரமாக வாழ்ந்து விவரமாக செய்ய வேண்டிய எந்த டிசைனில் கர்த்தர் நம்மளை உண்டாக்கிறோம், அந்த டிசைன்லேருந்து என்னென்ன வேலையெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் செய்யணுமோ. ஃபங்க்ஷன்னா நீங்கள் வேற மாதிரி நினச்சிக்கூடாது. ஃபங்க்ஷன்னா வீட்டில் நடக்கிற விசேஷம் சொல்லலை, அதை சொல்லலை, அதுவும் ஃபங்க்ஷன் தான். கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிற நோக்கத்தை புரிந்து, நோக்கத்தில் என்ன வேல்யூக்காக கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, அந்த வேல்யூவை புரிஞ்சு அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு டிசைன் உண்டாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த டிசைன் மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் செயல்முறைகள் படுத்துகிறேன், செயலாற்றுறேன் கர்த்தர் விரும்பின நோக்கத்தை. இங்கே பாருங்கள், அப்படி இதெல்லாம் புரிந்து கொள்ளாதவனை நம்பிக்கையற்றவனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வேதம் சொல்லுது. 5ஆம் வசனம் பாருங்கள், 5ஆம் வசனத்துலேருந்து 82ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது, நீங்கள் தேவர்கள் என்று நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் விளங்கிக்கொள்ளனா அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். அந்த காலத்துல ஒண்ணுமே அவனுக்கு எல்லாமே இருண்டா இருக்கும், இருண்டு போனவனா இருப்பான் வாழ்க்கையில. சொல்ற தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது, நீங்கள் தேவர்கள் என்று நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்று நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து ரோக பிரபுக்களுக்கு ஒருவனை போல விழுந்து போகிறீங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ளாம நீங்க தேவர்களை போல இருக்கிறீங்க. என்ன சொல்றாரு? யூ ஆர் லைக் ஸ்மால் காட் இன் திஸ் வேர்ல்ட். எந்த விதத்தில் சொல்றாரு? தேவனை போல யோசிக்கிறதுல, தேவனை போல விசுவாசிக்கிறதுல, தேவனை போல வல்லமையும் அதிகாரத்தையும் உபயோகப்படுத்துறதுல. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு டிசைன் கொடுத்துக்கிறாரு பாருங்க. இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் டிசைனை கொடுத்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு செயல்முறையும் செயலாற்றும் போது தேவனை போல செயலாற்றேன், யோசித்து செயல்படுறேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துறேன். இங்க தான் சொல்றாரு, நீங்கள் தேவர்களை போல இருந்து. இதெல்லாம் விளங்கி கொள்ளாம சும்மா வாழ்ந்தேன் இருந்தேன் செத்து போனேன்னு இல்லை சொல்றாரு. அப்படி சும்மா வாழ்ந்து இருந்து செத்து போனவங்களா இருந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மளை எப்படிப்பட்ட நோக்கத்தோட உண்டாக்கி அந்த நோக்கத்துக்கான டிசைனை கொடுத்து அந்த நோக்கத்தையும் டிசைனையும் கரெக்டான விதத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு கர்த்தர் சொல்கிற நம்பிக்கையற்றவனாக இருந்துடாத வாழ்க்கையில். உன்னை குறித்து நான் ஒரு பெரிய வேல்யூ வச்சுருக்கிறேன். ஐ ஹாவ் கிரேட் வேல்யூ அபவுட் யூ. நம்மளை குறித்து ஆண்டவர் வச்சுருக்கிற வேல்யூ ரொம்ப பெருசு. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், நீ மலையை பேர்ப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா மலைகளையும் என்ன பண்ணுவேன்? பேர்த்து போடுவேன். பேர்த்து போடணும்னா விளங்கிக்கணும், நான் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறேன். இந்த நோக்கத்தையும் டிசைனையும் புரிஞ்சுக்கிட்டா நான் எப்படி மலையை பேர்க்கிறதுக்கு வேலை செய்யணுன்றது எனக்கு நல்லா விளங்கும். அதுதான் சொல்றாரு, நீ மலையை பேர்க்கக்கூடிய ஒரு மனுஷனா வச்சிருக்கிறேன். ஏன்னா நீ குட்டி தேவர்களை போல அப்படின்னா உடனே கடவுள் நினைச்சிக்க கூடாது, அவரை போல யோசிக்கிற. ஏன்னா என்ன, அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் உண்டாக்கி வச்சுட்டு என்ன சொல்றாரு? என்னை போல யோசி, என்னை போல நீ செயல்படு, என்னை போலவே இரு. ஆண்டவர் சொல்றாருல, அவரை போல மாறுறதுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அனுகூலத்தையும் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்து நம்ம கேட்க பண்ணி நமக்கு புரிய வச்சிருந்தோம்.
அதை எதையுமே உபயோகப்படுத்தாம, தேவன் போல சிந்திக்காம, தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையை உபயோகப்படுத்தாம, தேவனிடத்திலிருந்து உண்டாகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளாம, எதையுமே புரிந்து கொள்ளாம வாழ்ந்தனா என்ன சொல்றாரு? சும்மா வாழ்ந்து செத்து போற ஒரு மனுஷனுக்கு சமன்றாரு. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. இதெல்லாம் விளங்கி கொள்ளனா நம்ம வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளை நம்ம பேர்க்குவதுக்கு நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது. எப்படி பேர்க்கணும், எப்படி செயலாற்றணும், எப்படி மேற்கொள்றது, இதெல்லாம் விளங்கி கொள்ள ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. யோபு பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவரை பார்த்து கேட்குறான். ஆண்டவர்கிட்ட நிறைய அவர் அளப்புறாருல, அவர் அளப்புற மனுஷன் நினைக்கிறேன். அளப்புறாரு, போட்டு நல்லா அலப்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் யோபுவை பார்த்து கேட்குறாரு ஒரு கேள்வி. வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வேல்யூவை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா சும்மா அலப்பிட்டு தான் இருப்போம், கண்டதை நம்ம செயல்படுத்துகிறவங்களாம் இருப்போம். யோபுவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், யோபு 38ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அங்கே சொல்கிறாரு என்ன, ஆண்டவர் கேட்குறாரு, நான் இந்த பூமியை அஸ்திபாரம் போடும், நீ எங்கே இருந்த? இவ்வளோ பேசுறியப்பா, என்ன இவ்வளோ கேள்வி கேட்குற, இவ்வளோ பேசுறிய, எங்கே இருந்த நான் இந்த பூமியை உண்டாக்கும் போது? பாருங்க 2ஆம் வசனம் பாருங்க, அங்கே சொல்றாரு பாருங்க, யோபு 32:2 வாசிப்போமா? அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்பொழுது புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு. என்ன சொல்றார்? புருஷனை போலனா ஒரு grown up மேன் போல, ஒரு ஆம்பளை போல உன்னை ஆயத்தப்படுத்தி, இப்போ நான் உன்னை கேள்வி கேட்க போறேன். நீ எவ்வளோ கேட்ட, எவ்வளோ போதுமான அளவுக்கு நீ அலப்பிட்ட, இப்போ நான் கேட்குறேன் உன்னை. இவ்வளோ காரியங்களை கேட்டியே, உனக்கு ஒன்றுமே புரிந்து கொள்ளாம, ஒன்றுமே புரியாதது போல நீ இவ்வளோ கேள்விகளை கேட்டியே. ஆண்டவர் கேட்குற, இப்போ நான் கேள்வி கேட்க ரெடி ஆகிக்கோ. என்ன கேள்வி கேட்குறாரு பாருங்க, அங்கே கேட்குறாரு பாருங்க அடுத்த வசனம். நான் பூமியை அஸ்திபாரம் படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால், கேட்குற, நீ அறிவாளி ஆனால் அதை எனக்கு கேட்குற, நீ அறிவாளியா? அறிவாளி போல கேள்வி கேட்ட கேட்குறாரு. தொடர்ந்து வாசித்து இந்த நிருபத்தை வாசித்தீங்கன்னா, அப்படியே வாசித்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா கேட்குறாரு, நான் பூமியை அஸ்திபாரம் போடும்போது எங்கே இருந்தேன்? நான் பூமியை அளவு பண்ணும்போது, when I measured the earth, எங்கே இருந்தப்பா நீ? கடல் பரப்புகளுக்கு நான் ஒரு தடை போடும்போது நீ எங்கே இருந்த? நீ அறிவாளினா சொல்லு, நீ எங்கே இருந்த அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அவனை கேள்வி மேலே கேள்வி கேட்டபோது அவனுக்கு ஒன்றுமே புரியல, அவனுக்கு பதிலே சொல்ல முடியல. அவனுக்கு விளங்குது, ஐயோ தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர், நம்ம அறிவீனமான காரியங்கள்லாம் கர்த்தரை கேட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி அடுத்த அதிகாரம் பாருங்க. இப்போது ஆண்டவருக்கு பதிலே சொல்ல முடியல. அவர் கேட்குறாரு, எங்கப்பா இருந்த, உனக்கு எங்கே போச்சு, அறிவு இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்றாரு. இப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 40ஆம் அதிகாரத்தில் அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவரே என் கேள்விக்கு சும்மா நான் அலப்பிட்டு இருந்தால் எனக்கு பதிலே கிடைக்காது, ஆனால் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் பதில் கொடுக்குறவர் நீராக இருக்கிறீர் என்பதை என்றைக்கு நான் விளங்கி கொண்டேனோ அன்றைக்கு நான் ஒன்றை பண்ணுறேன், வீணாக கேட்டு பேசுறதுக்கு என் வாயை நான் பொத்தி கொள்கிறேன்றான். அது நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது பாருங்கள். 2ஆம் வசனத்துலேருந்து அங்கே வாசித்தா என்ன சொல்கிறாரு? சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி புகட்டுகிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாய. கரெக்டான வேலை. உம்மகிட்ட நான் வழக்காடுறதுக்கு, உம்மகிட்ட நான் ஆர்கியூ பண்ணுறது எனக்கு என்ன இருக்கு ஆண்டவரே? நான் என்னத்தை கேட்க முடியும்? வாழ்க்கைக்கு நோக்கத்தை உண்டாக்குறவரே நீர் தான், வேல்யூ உண்டாக்குறவர் நீர் தான், என்ன ஒரு டிசைன் பண்ணி என்னை வச்சிருக்கிறவரே நீர் தான், அந்த டிசைன் படி ஒவ்வொரு இடத்திலும் என்னை வலிமையாக வேலை செய்ய வைக்கிறவரே நீர் தான், என் வாழ்க்கையில் எழும்புகிற மலைகளெல்லாம் பேர்க்க எனக்கு உதவி செய்கிறவர் நீர் தான். உம்மை பார்த்து நான் கேள்வி கேட்க முடியுமா? உம்மகிட்ட நான் வழக்காட முடியுமா? நான் நீச ஆண்டவரே, என்ன நான் ஒன்று செஞ்சிடறேன்ப்பா, சரண்டர் ஆயிடுறேன் ஆண்டவரே, என் கையினால் என்ன பண்ணுறேன்? சில நேரம் அப்படி ஆயிடணும். நான் சொல்ல புரியுதா?
லொடன்ட்டு சில பிரச்சனைகளை பேசினே இருக்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் வாயை மூடினீங்கன்னா பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். யோபு என்னைக்கு வாயை மூடினானோ அன்னைக்கே சுகம் வந்துருச்சு அவனுக்கு. இழந்ததெல்லாம் ரெட்டத்தனையா. நான் உண்மையாக சொல்கிறேன், சிலருக்கெல்லாம் சில நேரம் வாயை மூடினீங்கன்னா இழந்ததெல்லாம் நல்ல நேரமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன நல்ல வகையில் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவர் வல்லவரார். சும்மா வாயை திறந்து நம்ம நோக்கத்தையும் புரிஞ்சு கொள்ளாமல், கர்த்தர் நம்மளை உண்டாக்கின டிசைனையும் புரிந்து கொள்ளாமல், அவர் எவ்விதமாக நம்மளை ஃபங்க்ஷன் பண்ண செயல்படுத்த வைக்க விரும்புகிறார் இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நம்ம பிரச்சனைகளில் என்ன வளர்ப்பிட்டு இருக்கிறோன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோபு சொல்றாரு, யோபு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினா, ஆனால் கர்த்தர் அவங்ககிட்ட கேள்வி கேட்ட உடனே உனக்கு அறிவு தான் கொஞ்சம் எனக்கு சொல்லுன்றாரு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்கப்பா, கொஞ்சம் அறிவு இருந்தா கொஞ்சம் எனக்கு சொல்லுப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்கே அறிவு புகட்டுற ஆளுங்களா இந்த காலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் யோபு நல்ல வேலை, ஆண்டவர் இந்த கேள்வி கேட்டோன்னே புரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் சரியான சாட்டை அடி கொடுக்குறாரு நமக்கு. அதனால பெஸ்ட்டு வாயை மூடிட்டு, ஆண்டவரே நான் ஒரு நீசம்பா, என்னை விட்டுரும், நான் கேட்டதெல்லாம் மறந்துடும். அதுதான் அதுக்கு அறிகுறி. ஆண்டவரே நான் இது வரைக்கும் கேட்டதெல்லாம் தயவுசெய்து மறந்துடும், இனிமேல் நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ நான் செய்ய விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவருக்கு தன்னை அவன் ஒப்பு கொடுத்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றி அவன் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டத்தனையும் அவனுக்கு ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் மலைகளை பேக்கணும்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் செயல்படுறது, உங்கள் இஷ்டம் போல் உங்களுக்கு மனசில் தோன்ற எண்ணத்தெல்லாம் எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா நான் சொல்கிறேன் அது உங்கள் மலையை பேர்க்காது. கர்த்தர் உங்களை என்ன விதமாக வேல்யூ பண்ணுறார் அதுக்கு நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள. கர்த்தர் என்ன எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கியிருக்கிறார், என்னை ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கியிருப்பார்னா கண்டிப்பாக அதுக்குண்டான டிசைனை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கார். அதுக்கு தான் எனக்கு ஆவி ஆத்துமா சரீரம்னு கொடுத்துருக்கிறார். இந்த ஆவி ஆத்துமா என்னும் சரீரம் என்கிற டிசைனை எடுத்து தேவ நோக்கத்தை நிறைவேற்ற எவ்விதமாக நான் செயல்படணும், எந்த வகையில் நான் ஃபங்க்ஷன் ஆகணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரோம். யோபு ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நான் பேச மாட்டேன், இனிமேல் நீர் எனக்கு சொல்லித்தாரோம் அப்படின்னு வராம பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி வரணும். ஆண்டவரே இனி நான் என் காரியத்தில் என் இஷ்டம் போல செயல்படாமல் இந்த மலையை பேக்கிறதுக்கு நீர் நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாரோம் ஆண்டவரே. ஏன்னா வாழ்க்கையில் எழும்புகிற கேள்விகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல ஒரே தகுதியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இந்த வேத புஸ்தகம் இருக்கு பாருங்க, நம்ம கையில் கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் திறந்து வாசித்து இப்படி இந்த வசனம் போதிக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து கேட்பீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தர் என்ன இந்த வேதத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியாரா வச்சிருக்கிறது நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்ன வகையான சூழ்நிலையில் என்ன கேள்வியோட நீங்க வந்திருந்தாலும் நான் ஒரு தனிப்பட்ட மனுஷனா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு வேதத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கியாரா இருக்கிறதுனால இந்த வேதம் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் என்கிறத நம்பி ஒவ்வொரு முறையும் பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் அவ்விதமான விதத்தில் பதிலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இதை அறிஞ்ச உடனே யோபு சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் இனி என்ன செய்யணும், எப்படி நான் என் வாழ்க்கையை சரி செய்யணும், எப்படி என் மலையை பேக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், நீர் உண்டாக்கின நோக்கத்தின்படி இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர்கிட்ட வரணும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ மனுஷன் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம் என்ன விரும்புகிறாரு, இந்த நோக்கத்துக்காக தேவன் கொடுத்துருக்கிற டிசைன், இந்த நோக்கத்தையும் டிசைனையும் கரெக்டான விதத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார் மனுஷனை பார்த்து, யூ ஆர் இயர் இந்த பூமியில் என்னை கர்த்தர் வச்சது எதுக்காகனா அவருடைய சாயலை எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுவதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. Your life is an expression of God's image and likeness. அதுதான் நம்ம வாசித்தோம் பாருங்க, நம்ம வாசித்த 82ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம் பார்த்தீங்களா? அங்கே சொல்கிறார் எது ஆண்டவர் நம்மளை குட்டி தேவர்களை போல வச்சிருக்கிறாரு. அவருடைய அவர் செயல்படுகிற விதத்திலேயே நம்ம செயல்படுவதற்காக ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் எடுத்து காட்டுகிற ஒரு எக்ஸ்பிரஷனாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு.
ரெண்டாவது, இந்த நோக்கத்தையும் டிசைனையும் செயலாற்றலையும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, தேவனோடு எப்பொழுதும் ஐக்கியம் உள்ளவர்களா, தேவனோடு சேர்ந்து இருக்கிறவனா அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கும். தேவனோடு எனக்கு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு சேர்ந்து இருக்கிற மனுஷனை நான் இருக்கும்போது எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறாரு, கர்த்தர் என்னை எப்படி வேல்யூ பண்ணுறாரு, உலகம் என்னை எப்படி பார்க்குது, சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, ஏன் சில நேரம் நான் என்னை எப்படி பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் மாறக்கூடிய ஒன்று, மாறாத ஒன்று, கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறார், அவர் என்னை எப்படி வேல்யூ பண்ணுறார். இதை விளங்கி கொள்ளும்போது நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்க, நான் தேவனோடு இணைந்திருக்கிறேன்றதை ஞாபகப்படுத்தி கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் இதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உனக்கு நான் வச்சிருக்கிற வேல்யூ என்ன, நான் உன்னை எப்படி பார்க்குறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. மூன்றாவது சொல்கிறாரு, இந்த நோக்கத்தையும் டிசைனையும் ஃபங்க்ஷனையும் கரெக்டாக செயல்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தேவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய, ரூல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை கரெக்டாக உபயோகப்படுத்துவோம். நீங்கள் அப்படி ஆண்டவர் கொடுத்து அதிகாரத்தை உபயோகப்படுத்தும் போது நான் சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்கிற மலை நிலைத்திருக்க முடியும்? வரலாம், அது நிலைத்திருக்க முடியாது. இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளாமல் மனுஷன் இன்னைக்கு ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் ரூல் பண்ணுன்றாரு. ஆனால் மனுஷன் எதை ரூல் பண்ணுறான்? வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியை, அப்புறம் பிள்ளைகளை, அவங்களையும் இவங்களையும் ரூல் பண்ணி அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இப்படி பண்ணுறான். அந்த டாமினேட் பண்ணுறதுக்கு கர்த்தர் ரூல் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்கல. வாழ்க்கையில் எழும்புகிற பிரச்சனை என்னும் மலை போல் இருக்கிற காரியங்களை பெயர்த்து போடக்கூடிய காரியத்தை ரூல் பண்ணுகிறதுக்காக மனுஷன் கையில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்க, அதை உபயோகப்படுத்துகிறோமா? நாலாவது சொல்கிறாரு, கர்த்தர் நமக்கு நோக்கத்தையும் டிசைனையும், அந்த நோக்கத்தையும் டிசைனையும் ஃபங்க்ஷனையும் கரெக்டாக செயல்படுத்துறதுக்கு நாலாவது கர்த்தர் சொல்கிறாரு, இதை கரெக்டாக நம்ம உபயோகப்படுத்துவோன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்பொழுதும் கனி தருகிற மனுஷனாக இருப்பாய். There will be fruit always in your life. யாரை வேதம் கனி தருகிற மனுஷன் சொல்லுது பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம், இந்த வசனங்களை வாசித்து நம்ம முடிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் அங்கே சொல்கிறார் பாருங்க, யாரை வேதம் கனி தருகிற மனுஷன் சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவன் நம்மளை கனி தரக்கூடிய பாத்திரமா, தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு நபராக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இதெல்லாம் விளங்கி கொண்டோன்னா தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருப்பதுக்காக, தேவனோடு சேர்ந்து இருப்பதற்காக, தேவன் எல்லாவற்றையும் நாம் ஆண்டு கொள்வதற்காக நமக்கு தேவன் நோக்கத்தையும் டிசைனையும் ஃபங்க்ஷனையும் கரெக்டாக செயல்பட வைக்க தேவன் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்கள், 8ஆம் வசனம் பாருங்கள். எல்லாரும் வாசிப்போமா? 8ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருக்கிறீர்கள். அங்கே 7ஆம் வசனம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 16ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தின. எனக்காக கர்த்தர் நம்மளை ஏற்படுத்துறாரு. எதற்காக இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கிறாரு? எதற்காக அவர் நம்முடைய நோக்கத்தை புரிய வைக்கிறார்? அந்த நோக்கத்துக்கு என்ன டிசைனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? இந்த நோக்கத்தையும் டிசைனையும் புரிஞ்சு கரெக்டாக அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லா மலைகள் நடுவே, பிரச்சனைனும் மலையில் கரெக்டாக உபயோகப்படுத்த ஏன் கர்த்தர் விரும்புகிறார்? நான் கர்த்தர் சொல்கிறேன், உனக்கு கனி கொடுக்குறவன், மிகுந்த கனி கொடுக்குறவனாய், கனி கொடுக்கறதுல நிலைத்திருக்கிறவனாய், இருக்கக்கூடியவனாய் இருப்பதுக்காக உன்னை உண்டாக்கி வச்சிருக்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவன் உண்டாக்கிற திட்டங்கள், தேவன் நம்மளை பார்க்குற விதம், தேவன் நம்மளை வேல்யூ பண்ணுற காரியங்களெல்லாம் விளங்கி கொள்வோன்னா நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய மலை போல இருக்கிற பிரச்சனையை நடுவோம், நீங்களும் நானும் கர்த்தர் விரும்புகிற கனிகளை கொடுக்கிற பாத்திரமாக இருக்க முடியும். ஏன் இருக்க முடியுதுன்னா, நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டேன்,
அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு டிசைனை கொடுத்துருக்கிறாரு. இந்த நோக்கத்தையும் டிசைனையும் புரிந்து ஒவ்வொரு மலை போல இருக்கிற பிரச்சனை நடுவே அந்த மலை பேர்ந்து போக்கக்கூடிய விதத்தில் தேவனுடைய சாயலை எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறேன். தேவனோடு இருக்கிற ஐக்கியமும் தேவனோடு நான் சேர்ந்து இருக்கிறவன்றதை காட்டுறேன். தேவன் என்னை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடியவனாக வச்சிருக்கிறார். அது நடுவே தேவன் என்னை கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வச்சிருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளும் போது நான் சொல்கிறேன், இதை விளங்கி கொள்கிற ஒரு மனுஷன் நம்பிக்கையற்றவனாக வாழ முடியாது. நல்லா கவனிங்கள். இந்த நோக்கத்தையும் டிசைனையும் ஃபங்க்ஷனையும் ஒரு மனுஷன் விளங்கி கொள்வானா, நான் சொல்கிறேன் அந்த மனுஷன் வாழ்க்கையில் ஒரு நாள் எத்தனை பிரச்சனை எவ்வளோ சவால்கள் வந்தாலும் அவன் நம்பிக்கையற்றவனா, ஹோப்லெஸ் மேனாக இருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? என்ன கர்த்தர் அவருடைய சாயலை வெளிக்காட்டுவதற்காக வச்சிருக்கிறார், என்ன அவரோட ஐக்கியம் உள்ளவனாக வச்சிருக்கிறார். எனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஐ ஆம் ஜாயின்ட் வித் காட். நான் தேவனோட சேர்ந்தவனாக இருக்கிறேன். தேவன் என்னை ஆளும்படி வச்சிருக்கிறார். தேவன் என்னை கனி கொடுக்கும்படி வச்சிருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ற மனுஷன் ஒரு நாளும் நம்பிக்கையற்ற நிலையில இருக்க மாட்டான். அவனுக்கு நம்பிக்கை உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நமக்கும் நம்பிக்கை உண்டு. ஆமென். மலைகளை பார்த்து நீங்க சொல்லணும், மலையே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உன்னை கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிற அதிகாரத்தின் மூலமா என் வாழ்க்கையிலிருந்து பிரச்சனை என்னும் மலையை பேர்ந்து போக செய்ய கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல எழுந்து நிற்போம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான மாலை நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை எவ்விதமாய் எங்களை விளங்க வைக்கிறீர், எங்களுக்கு புரிய வைக்கிறீர். எங்களுக்கு விரோதமாக எங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற மலைகள், பிரச்சனைகள், மலை போன்றிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள், நெருக்கடிகள், அழுத்தங்கள், இவைகளை ஆண்டவரே நாங்கள் பெயர்த்து போடுவதற்கு நீர் எங்களை எவ்விதமாக பார்க்கிறீர், எங்களை எப்படி வேல்யூ பண்ணுறீர் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள எங்களை நீர் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கி வச்சிருக்கிறீர். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர், வரக்கூடிய வாரங்களில் பார்க்குற அந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுக்கு ஒன்று புரியட்டும் ஆண்டவரே. நீர் அவர்கள் மேலே வைத்திருக்கிற ஒரு அனாதி நோக்கம் ஒன்று இருக்கிறது, பிரத்யேகமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு டிசைனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற ஒரு டிசைன். உங்களுடைய பிள்ளைகள் அதை ஆண்டவரை கச்சிதமாக உபயோகப்படுத்தட்டும். சரியான விதத்தை அதை துஷ்பிரயோகப்படுத்தாம, மிஸ்யூஸ் பண்ணாம, நியாயமான விதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அதை உபயோகப்படுத்தி நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைகளாய் தங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா மலைகளையும் பெயர்த்து போடக்கூடிய அற்புதமான தேவ கிரியைகளை உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீ செய்யும். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசி எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்குள்ள ஆண்டவருடைய நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருக்கா? உங்கள் பிரச்சனையை பார்த்து பயந்து வந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்குகிறார். உனக்கு முன்பாக மலை நிலைத்திருப்பது இல்லை, பிரச்சனைகள் நிலைத்திருப்பது இல்லை. அந்த பிரச்சனையின் மலைகளை பெயர்த்து போடக்கூடிய அத்தனை வல்லமை, அதிகாரத்தையும் கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தை கர்த்தர் கொடுத்து அதுக்குண்டான ஒரு டிசைனை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி நம்மளை வைத்திருக்கும் இடத்துல கர்த்தர் எந்த டிசைனில் உண்டாக்கி வச்சிருக்கிறாரோ அந்த டிசைனில் கரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய. கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுவீங்கன்னா தேவனுடைய சாயலை எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இணைந்து இருக்கிறது தெரியும். ஆண்டு கொள்கிற அதிகாரம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். எப்பொழுதும் கனி கொடுக்கிற ஒரு பாத்திரமா கர்த்தர் வைப்பார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல சத்தியத்தை கேட்கும்படி எங்களுக்கு இந்த ராத்திரி வேளை உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஏராளமான நல்ல சத்தியங்களை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையின் மேல் நீர் வைத்திருக்கிற அற்புதமான ஆண்டவரே வேல்யூவை நாங்கள் புரிந்து உம்முடைய நோக்கத்துக்கு நேராக நாங்கள் செயல்பட, நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவர் எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கான பதில் நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள கர்த்தராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்ன கேள்வியோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருந்தாலும் அவருடைய அனைத்து கேள்விக்கும் நம்பிக்கை உண்டு என்று நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் அளித்திருக்கிறீர்.
உம்முடைய பிள்ளைகள் அதை நம்பி இந்த இடத்தை விட்டு போகட்டும். போய் தங்களுடைய வேலைகளில், தங்களுடைய குடும்பத்தில், தங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மலைகளை அவர்கள் முன்பாக இருந்தாலும் அதை அவர்கள் பேர்த்து போடக்கூடிய ஆண்டவர் அற்புதமான செயலாற்றலை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ செய்து காட்டுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து செயல்படட்டும். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் போகிற எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய சத்திய வசனங்கள் எங்களுக்கு ஆண்டவரே உறுதுணையாய், உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுகிற சத்திய வசனங்களாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தோடு பலனோடு நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யும். எல்லா பொல்லாப்புக்கும், தீமைக்கும், மாயைக்கும் எங்களை விலக்கி உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைக்கு வந்து உம்மை ஆராதித்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம், பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மன நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்பி போகட்டும். உம்முடைய சமாதானம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வதாக. எல்லா கன, மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், நம்முடைய பிதாவாகிய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் வைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.